ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. சூப்பரான ஒரு சமையல் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு சமையல். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா உங்க வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நான் பண்ணியிருக்கேன். சரி, என்னன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரை சாம்பாருக்காக நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, மைசூர் தால், சாம்பார் தூள் இது எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, நம்ம கீரை சாம்பாருக்காக ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 கை அளவு வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட துவரம்பருப்பு இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பில் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2 கை வந்து மைசூர் தாலும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து போட்டுட்டு 2 பருப்பையுமே போட்டு அந்த பருப்பை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ தட் அதில் ஏதாச்சும் மண் எது என்ன இருந்தாலும் நம்ம கழுவி எடுக்கும் போது அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு 3 பூண்டு, ஒரு 2 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கு அப்புறமா இங்கே கீரை வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இந்த குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு என்ன வேற என்ன கடையிற கீரை நல்லா இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, ஸோ அது நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், ஸோ அது நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கூட வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பருப்பு எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை எடுத்து நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சுப்போம் குக்கரை. மீன்வைல் வந்து நான் புதினா புதினாலாம் சரி புதினா ரைஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக சீரகமும் இது பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. அது நல்லா பருப்போட கீரையும் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ்க்கு வந்து நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கலரிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரையுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அதை நான் வந்து எடுத்து ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். ஸோ தட் என்ன ஆகும்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் கீரை நம்ம போட்டிருக்க பூண்டு அது எல்லாமே கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுன்னா நம்ம மசிக்கும் போது அது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அங்கிட்டு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, மதியானம் சாப்பாட்டுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 3 காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்ட பிறகு நம்ம இங்கே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதையுமே வந்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணி நம்ம கீழே வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை குழம்பு, கீரை சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சப்பாத்தி கூட நீங்கள் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் தால் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது. நம்ம சப்பாத்திக்கு தால் தொட்டுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி கொடுங்க. மெயினாக கிட்ஸுக்கு இந்த கீரையெல்லாம் சாப்பிடாம அடம் பிடிக்கிற ஆளுங்களாம் நிறையா இருக்குங்க நம்ம வீட்டில்.
ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது அப்படியே நம்மளோட ஹெல்த் அது அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட இது கீரை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு, சோயா 65. காலைல பசங்களுக்கு வந்து சோயா 65யும் புதினா பிரியாணியும் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அது ரெண்டும் இருக்குது. மதியானத்துக்கு வந்து இதுதான். கூட வந்து தயிரும் வச்சுருக்கேன். அப்பளம் வந்து பொரிச்சா எங்களோட லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் பொரிச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பண்ண இந்த கீரை சாம்பார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி மைல்டாக சாப்பிடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.